வணக்க விவசாய நண்பர்களே, நம்ம இப்போ விழுப்புரம் மாவட்டத்துக்காக பெஞ்சல் புயல் ஒன்று வந்தது. நம்ம விவசாயிகளுக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு, சொல்ல முடியாத லாஸு. அதில் நம்ம கவர்மெண்ட் உதவி நிவாரணம் ஏதாவது கொடுக்குன்ற நம்பிக்கையில் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்குங்க. அதாவது முதல்ல மேப் உள்ள கேமரா மேப்பு அதாவது இன்ஸ்டால் பண்ணி நம்ம லொக்கேஷனில் நம்ம நிலத்தில் ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். ரெண்டாவது ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, சிட்டா, பேங்க் புக்கு ஜெராக்ஸு, அவ்வளோதான். இதுக்கு தேவையான ஆவணம் இதுதான். இதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஏஓ கிட்ட நம்ம சமைச்சிட்டோம்னா, அப்படி இல்லைன்னா மணிக்கார், நம்ம ஊர் மணிக்கார், நம்ம இடத்த பார்க்குற விஓ கிட்ட நம்ம எடுத்துன்னு போய் கொடுத்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த விதை ரெண்டாவது நம்ம அதை பழையபடியே வர வைக்கிறதுக்கு விதை வாங்கிறதுக்காவது என்ன கிடைக்குன்ற நம்பிக்கையில் கொடுங்க, எல்லாருமே கொடுங்க. நம்ம ரொம்ப நஷ்டமானதுனால கொஞ்சம் நிவாரணன்றதுக்காக, மீது ஒன்றும் இல்லை. 2 வருஷமாகவே நம்ம இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் நாங்கள் இன்சூரன்ஸ் எதுவுமே பண்ணலை. அதனால என்னவோ விழுப்புரத்துக்கு மட்டும் வந்துது, நாங்களும் பண்ணலை. இப்போ நம்ம நிலத்தில் எல்லாம் வேஸ்டானதை காட்ட போகிறோம். மல்லாட்டை போட்டோம், 2 ஏக்கர் மல்லாட்டை போட்டோம். அது மல்லாட்டை போட்ட அன்றைக்கே மழையினால அதுங்க எல்லாம் அழுகி போயிடுச்சு. அது ஒரு 2 நாள் மூக்கு குத்திட்டு இருந்ததுன்னா அது நல்லா வந்துருக்கும். எங்கேயோ ஒன்று அந்த மோட்டில் இருந்தது மட்டும் வருது, காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இப்போ வீடியோவில் நீங்களே பாருங்கள். வாங்க போகலாம். புடலங்காயிலேருந்து எல்லாத்தையும் காட்டுறேன். புடலங்காய் அழுகி போச்சு. தண்ணி ரொம்ப தொடர் மழை, ஓவரான மழை பெஞ்சனால அந்த நரம்பெல்லாம் அழுகி போச்சு. இப்போ விதை வாங்கி நடணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி வருது. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகி இருக்குதுன்னு சொல்கிறாப்புல. அது வேறு வேதனையாக இருக்குது. என்ன நடக்குமோ, நடக்கட்டும், வாங்க பார்ப்போம். புடலை இங்கே 5 விதை நட்டோம். இந்த தண்ணி பாஸ் ஆகி, அதாவது ஃபங்கஸ் வேர் அழுகல் நோயே வந்துட்டு. இது கிளம்புமா என்னன்னு தெரில. இந்த குழியை பாருங்கள், இது செத்தே போச்சு. இந்த கொடியும் போயிடுச்சு, இந்த மழையினால் தான் இந்த ப்ராப்ளமே. அது இதுவும் கிளம்புறதுக்கு கஷ்டம், ரொம்ப அடி வாங்கி போச்சு, மஞ்சளாக மாறி போச்சு. இந்த புடலங்காய் நஷ்டம். இது மாதிரி இந்த குழியில் ஒன்றுமே இல்லை, இது சுத்தமாக இதாகி போச்சு. இதேமாரி அந்த குழியிலையும் ஒன்றும் இல்லை. இதுவும் ஒன்று பச்சையாக இருக்குது, வேகமாக வளராது. மல்லாட்டியை போய் பார்ப்போம், வாங்க. மல்லாட்டியை போய் பார்ப்போம். இப்போ அப்படியே இதில் தான் மல்லாட்டை போட்டேன் நான். இது ஒரு ஏக்கரு, அது ஒரு ஏக்கரு. மல்லாட்டை போட்டு அந்த அதாவது இந்த மோட்டிலேருந்து முளைஞ்சிக்குது. அது ஒரு செடி முளைஞ்சிக்குது, அங்கே ஒரு செடி முளைஞ்சிக்குது. இந்த இடத்துல மோட்டில் இருந்தது முளைஞ்சிக்குது. இது தப்பு செடிலாம் கிடையாது, அதுமாதிரி நினச்சிட்டு போகிறீங்க. மல்லாட்டை போட்டது தான் இது ஸ்ப்ரிங்க்லரில் அடிப்பேன் நான். காவா மஞ்சள்லாம் போட மாட்டேன், ஸ்ப்ரிங்க்லரில் அடிப்பேன். ஏற்கனவே கூட வீடியோ போட்டிருக்கேன். இதை போட்டேன், இது லாஸ் ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ விதை வாங்கி நான் 2வது விதை வாங்கி நம்ம ரெடி பண்ணணும், வேறு வழி கிடையாது. மல்லாட்டினுடைய நிலைமை தான் இது. இந்த புயல்னால் வந்த வேணை தான், இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எந்த நிவாரணத்தை நாங்கள் பார்க்க போகிறோம், அது மாட்டுன்னு 40 மூட்டை வேலையும் நாங்கள் மாட்டுன்னு எங்கள் வேலையை பார்த்துக்கின்னு இருப்போம். இந்த புயல் எங்களுக்கு தானே வரணும். இது இப்போ இன்னும் பயிருங்களை பாருங்கள், எங்கள் பயிரை இதை உளுந்து வச்சோம். நம்ம இதில் உளுந்து வச்சோம். சாலை பெரும்பயிர் போட்டோம். பெரும்பயிர்னால் காராமணின்னு சொல்லுவாங்க. பெரும்பயிர் உளுந்து முளைஞ்ச மாதிரி முளைஞ்சது பூரா அந்த மழையில் கழுவி போச்சு. செம்ம தண்ணி. இதில் உளுந்து சாகாது, தண்ணியில் நல்லா இருக்கும், ஆனால் உளுந்தே செத்து போச்சு. இந்த மழை ரொம்ப லாஸ் பண்ணிடுது. இந்த மழை தண்ணி வேணும் தான் நம்மளுக்கு. இந்த மழை நம்மளை ரொம்ப லாஸ் பண்ணுது. இப்போ இதை ஓட்டி விதைக்கணும். அது வழி வேறு இல்லை. இந்த இடம் வழி இல்லை. இது குத்தைக்கு வாங்கின இடம். இது வழி இல்லை. வழி ரெடி பண்ணி கை வண்டியாலனா ஓட்டி இதை ஒரு 2வது உளுந்தாவது எல்லாவது விதைக்கணும். அடுத்த வயலில் போய் பார்ப்போம், வாங்க. இப்போ கருவேப்பிலை நட்டோம். நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த மழையினால் என்ன ஆகி போச்சுன்னா, கெராச்சி போய் துளிரே வரல. இந்த துளிரே வரல, அப்படியே இருக்குது. இது எப்போ வரும் என்னான்னு இதுவும் சந்தேகமாக இருக்குது. ஆனால் இது மழையினால் தான். மழை இல்லாத இருந்ததுன்னா துளுத்து வந்துட்டுருக்கோம். இது 45 நாள் ஆகுது, இன்னும் துளிர் வரல.
மழை தொடர் மழையாக ஆகிப்போச்சு. எந்த நேரமும் மழை பெய்யவே அது வேஸ்ட் ஆகிப்போச்சு. துவரை நட்டோம், துவரை நல்லா காய்ப்பு வந்தது. அதான் ஆன்லைனில் விதை வாங்கி போட்டது. சூப்பராகவும் இருக்குது துவரை. இதில் ஒரு 5 செடி செத்து போச்சு. இது பரவாயில்ல, நல்லா இருக்குது. இந்த செடியெல்லாம் செத்து போச்சு. அந்த அளவுக்கு மழை வந்தது இந்த இடம். ரோஸு காற்று சொட்டி அடிச்சதில் இது அப்படி பரவாயில்ல ரோஸு. ஆனால் எதுவும் ஆகலை, ஓரளவுக்கு பரவாயில்ல ரோஸு. ரோஸை தவிர இது ஃபுல்லாகவே நான் கருவேப்பிலை நட்டேன். அதையும் பாருங்கள் வந்து. இந்த பக்கத்துலேருந்து காற்றடிச்சு துவரனுடைய நிலைமையெல்லாம் பாருங்கள். சவுத்தொப்பு துவரை எதுவாக இருந்தாலும் எல்லாமே நாஸ்தி ஆகி போச்சு. இது ஃபுல்லாகவே கருவேப்பிலை நட்டான், அது ஃபுல்லாகவே துளுக்கலை. அதுவும் வேர்லாம் அழுகி போயிருக்குது. அது என்ன ஆகுன்னு தெரியல. நானும் கம்முன்னு விட்டுட்டேன். இன்னும் ஒரு வாரம் பார்த்துட்டு இதெல்லாம் செத்தே போகுது. இந்த செடியெலாம் செத்தே போகுது. துளுக்குமான்னு என்னன்னு தெரியல. அது என்னவோ அது இந்த விவசாயிகளுக்கு வந்து நம்ம காலநிலை மாற்றத்தினால அந்த புயல் வந்ததுனால ரொம்ப பலத்த அடி. ஆக மொத்தத்தில் செலவுன்னு பார்த்தோம்னா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு இப்போ லாஸ் ஆகிப்போச்சு. என்ன பண்ணுறது? இனிமேல்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். மல்லாட்டை விதை வாங்கி போடணும். 4800 ரூபாய்க்கு மல்லாட்டை வாங்கினேன் நான். அதாவது வந்து டிஎன்பி 10ன்னு சொல்லிட்டு அந்த மல்லாட்டை அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கதிரெலாம் போடல, டிஎன்பி 10ன்னு சொல்லிட்டு அதை வாங்கி போடலான்னு போட்டது வேஸ்ட் ஆகி போச்சு. இப்பயும் அதே ரகத்தை தான் வாங்கி போடணும். இன்னும் ஒரு வாரத்தில் போட்டுருவோம். அதுக்குள்ளே தான் மழையும் வருது. இனிமேல்ட்டு ஏதாவது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பொடலஞ்செடி விதை வாங்கி எடுத்துன்னு வந்து போடணும். அது ஒரு 20,000 ரூபாய்க்கு விதை வாங்கணும். இப்போ நம்ம சேனலை வந்து பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.